வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்தா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அதில் நமஸ்காரத்தை பணிவாக சொல்லிக்கிறேன். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 20/2/2025 ரோதி மாசி 8. இன்னைக்கு ஒரு விசேஷம், தேய்பிறை அஷ்டமி. பைரவரை போய் நீ நம்ம வணங்கணும். அதுலேயும் ஒரு விசேஷமாக சிவன் கோயிலில் பைரவர் இருப்பார், அவரை போய் வணங்கலாம். இல்லைன்னா நதி நீர் நிலைகளில் இருப்பார், அவரை போய் வணங்கினா இன்னும் விசேஷம். எங்கள் ஊரில் அந்த மலை மேலே, சின்ன மலை மேலே இருப்பாங்க, அதில் போய் நம்ம செஞ்சோம்னா இன்னும் ஒரு விசேஷம். மலை மேலே, நதி நிலைகளில், கோயிலுங்களில் இதெல்லாம் போய் பைரவர்கிட்ட போய் நம்ம தேய்பிறை அஷ்டமியில் போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை 10:30 to 11:30 வருது நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. இதெல்லாம் ஒரு நல்ல நேரங்கள். எதுக்கு சொல்கிறோன்னா, அன்றைய நாளில் அது நல்ல நேரம். ஜென்ரலாக எல்லா 12 ராசிகளுக்கும் சில முக்கியமான விஷயம், கையெழுத்து, பிரயாணம், கிளம்புறது, இந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ராகு காலம் பார்த்தீங்கன்னா 1:30, 3. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 6, 7:30. குளிகை 9, 10:30. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6:33. சில பேர் இந்த ஓரை பின்பற்றுவாங்க, பஞ்சபட்சி பின்பற்றுவாங்க. அவங்கெல்லாம் 6 to 7 இப்படி எடுக்கிறாங்க இல்லையா. இந்த 6:33 6 கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான், வேறு சிம்பிள். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். திதி பார்த்தீங்கன்னா காலை 8:03 வரைக்கும் சப்தமி, பின்பு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 11:46 வரை விசாகம், பின்பு அனுஷம். அனுஷம் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மத்தியானம் வரைக்கும் ரேவதிக்கு வருது, அதற்கு பிறகு அஸ்வினிக்கு போகுது. மீன ராசிக்கும் மேஷ ராசிக்கும் அப்படி பாதி பாதியாக எடுத்துக்கலாம். எளிய பரிகாரம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். இந்த ஒரு அரிசியில் ஒரு விளக்கு போட்டு, வீட்லேயே விளக்கு போட்டு போங்க, ஏதோ அப்படி ஸ்மூத்தாக கொஞ்சம் அப்படி போய்க்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி பொதுவாக மேஷராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு நாள். ஒரு நாளில் வேறு என்ன நான் உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குறது, சும்மா ஒரு கோட் லைன் கொடுக்குறேன், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு காலையில் அதில் 12 மணி நேரம், 6 to 6 தான் ப்ராக்ரஸ்ஸு. இப்போ பாவம் அந்த கம்ப்யூட்டர் பசங்கள்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கூட போய் ஒர்க் பண்ணுறாங்க. அவனுங்களுக்கும் இது யூஸ் ஆகும். நம்ம ஜென்ரலாக பலன் சொல்கிறது இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் சூரியன் உதயமாகி அஸ்தமனமாகி திருப்பி மறுநாள் காலையில் உதயமாகுது இல்லையா, இதுதான் நமக்கு 24 hours. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 கம்ப்யூட்டருக்குலாம். நம்ம பார்க்குறது 6 to 6. அதனால் இந்த நைட்டு கம்ப்யூட்டர் ஒர்க் பார்க்குறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேஷராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செலவு மிகுந்த ஒரு நாள். நீங்களே ஃப்ரெண்ட்ஸுக்கு, வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுங்கள், சுப செலவாக்குங்க. அது தண்டம் கட்ட வேணாம், ஏதோ 200 ரூபா ஃபைன் கட்டுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சுப செலவு பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபம். இன்றைக்கி அவங்க ஒர்க்கு மோட்டிவ்லாம் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருக்கும், அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும் இந்த ஃபினிஷிங் ஒர்க்கு. இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவு வரக்கூடிய ஒரு நாள். அடிக்கடிக்கு சொல்லுவேன், பணம் மட்டும் இல்லை, எல்லாம் சேர்ந்து வருவது. நல்ல செய்தி வந்தாலும் ஒரு வரவு தானே. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு என்ஜாய்மெண்ட் உள்ள ஒரு நாள், அனுபவிப்பாங்க. இன்பம் கூட வச்சுக்கலாமே, வெளியிலேருந்து கிடைக்கிறது சுகம்.
சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கும், எல்லாருக்கிட்டையும் ஒரு பாராட்டு கிடைக்கும். நீ கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயந்த சுபாவத்தில் இருப்பாங்க. இது தப்பாயிடுமோ அது தப்பாயிடுமோன்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க, 24 ஹவர்ஸ் தள்ளி வைங்க, சரியா போச்சு. துலா ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு பின்னாடி வர்றதுக்கு அது யூஸ் ஆகும். அது பிள்ளையார் சொல்லி போடுங்க, இன்னைக்கு நல்லா இருக்கும் துலா ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவு மிகுந்த ஒரு நாள், தெளிவு ஒர்க்கு வந்து இன்னைக்கு எப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஒர்க்கு இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அவங்களுக்கே ஒரு ஸ்ட்ரென்த்ஃபுல்லான ஒரு டே, கரெக்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுவாங்க இன்னைக்கு. மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பக்தி நிறைந்த ஒரு நாள், கோயில் குளம் இன்னைக்கு போகலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டு கிடைக்கும் இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்கள் வந்து இன்னைக்கு கடுமையான உழைப்பு, ஒரு சாதாரணமாக முடிக்கிற ஒரு வேலையை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சாகணும் இன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு நாள். கொஞ்சம் ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது, கொஞ்சம் உழைச்சி போகணும். மீனவ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில தாமதங்கள் ஏற்படும், துராட்சமாக தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த தாமதங்கள் ஏற்படும், வெரைட்டி ஒர்க் பண்ணாதீங்க, தாமதமாச்சுன்னா அதை அலோவ் பண்ணுங்க. சில நேரங்களில் நம்ம தாமதத்தை கூட அலோவ் பண்ணால் நமக்கு நல்லது தான். நாளைக்கு 9ல் இருக்கும்போது செஞ்சுக்கலாம். சந்திரன் நேர்களே இன்னைக்கு ராசி பலன் உங்களுக்கு சொல்லிட்டேன். வழக்கமாக இந்த கரணம் சொல்லுவேன் நான். இந்த கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 6:03 வரைக்கும் பவம் வருது, பின்பு 8:52 வரைக்கும் பவம். நான் நேற்றே போட்டிருப்பீங்க நீங்கள் நான் சொன்னதுக்கு. இன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் பாலவம் வருது, கௌலவம் வருது. கௌலவம் காலைல ட்ரை பண்ணுங்க, பாலவம் இன்னைக்கு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு அரிசி வச்சு ஒரு கர்ணாதிபதியை நினச்சி, யாரும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்க, கேட்டால் தான் சொல்லுவேன் நான். அந்த ஃபோட்டோ வச்சு கர்ணாதிபதி பயோமீடியா அவர் தான். கர்ணாதிபதினா யார் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு வந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வம், யார் உங்களுக்கு ஒரு வரம் அளித்தாலும் அது வயாமீடியா கருணாதிபதி மூலியமாக தான் அது உங்களை வந்து அடையும். எடுக்கப்படும் போதும் கருணாதிபதி வழியாக தான் எடுக்கப்படும். எப்படி சூட்சமமாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க தெரியுமா, அன்றைக்கி ஆஃபீஸில் அவங்க தான் இன்சார்ஜ், அவங்க மூலியமாக தான் ஒர்க்கு நடக்கும். அதிகாரி மேலே பெருசாக இருப்பார், கீழே ஒரு சென்டர்மீடியட்டில் ஒருத்தர், அந்த மாதிரி சபாநாயகர் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க வயாமீடியா அவங்க வச்சுருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த அற்புதமான நாளை அழகாக கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.